என்னை கூட இந்த நேரத்தில் இந்த ஈவினிங் சர்வீஸில் கூட மெசேஜ் கொடுக்க முடியாது. கர்த்தர் பாராட்டின தயவுக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். சோத்திரம் 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 சோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிறேன், நன்றி செலுத்துகிற நல்ல பிதா, நன்றி செலுத்துகிறாச்சா. இந்த நேரத்தில் கூட ஏசப்பா பேசுகிறேன் என்ன கர்த்தாவே, நீர் என்னை மறைத்துராச்சா. உங்களுடைய கிருபையத்தினால கர்த்தாவே, உங்களுடைய இறக்கத்தினால ராச்சா. அப்பா, உங்களுடைய கரை என்னோடு கூட இருந்துராச்சா. அப்பா கர்த்தாவே, நான் எந்த பயத்தினாவே எல்லாவற்றையும் எடுத்து போட்டுராச்சா. அப்பா, உங்களுடைய நாமத்தை கர்த்தாவே ஏசப்பா தைரியத்தோடு சொல்ல நீர் உதவி செய்யுங்க. அப்பா, நீர் ஒவ்வொரு நாளையும் மட்டும் வேண்டத்தினரே நன்றி. இந்த நேரத்தில் கூட ஏசப்பா நீர் பாதுகாத்துக்கொள்ளுங்க, வேண்டாடுத்துங்க. அப்படி கர்த்தாவும் சொல்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட நான் எடுத்துருக்கிற தலைப்பு தேவனுடைய கரத்தில் உள்ள ஆசீர்வாதம். நம்ம கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதம். இப்போ நான் இன்னைக்கு வெறும் கர்த்தருடைய கரத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் தான் பற்றி எடுத்துன்னு வந்திருக்கேன். கர்த்தருடைய கரத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது, அதை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு தான். கர்த்தர் நம்ம மேலே நிறைய ஆசீர்வாதங்களை வச்சுருக்காரு இந்த உலகத்தில். அவர் எல்லாமே நம்மளுக்கு ஆசீர்வாதமான காரியங்கள். ஆனால் அதுக்கு நம்ம இப்போது நான் காலையில் கூட இது நான் முன்னாடி எடுத்துட்டேன். ஆனால் காலையில் மெசேஜ் அப்போ கூட ரூபண்ண சொன்னார், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொன்னார். காலைல கீழ்ப்படியணும், அப்புறமா விசுவாசிக்கணும். நம்ம இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு. எப்போனா நம்மளை உருவாக்க முன்னாடி வச்சுட்டாரு. அதை நம்ம சுதந்தரிக்கணும்னா நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இப்போ ஏசப்பா என்ன பண்ணார்னா, ஆபிரகாமை நீ போ சொன்னார். அவர் உடனே என்ன பண்ணார், போனார். அது அதே மாதிரி இந்த வார்த்தைகள் கர்த்தர் நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவார், ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவர் அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை விசுவாசித்தோம்னா அவருக்கு கொடுக்கணும். நம்ம முழு நேரமாக நம்மளை கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும். அது மாதிரி நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் இது கர்த்தருடைய கரம் என்ன பண்ணுமா, விடுதலையாக்கும். கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. அதில் ஒன்று என்னன்னா தேவனுடைய கரம் விடுதலையாக்கும். எதெல்லாம் விடுதலையாக்கும்னு பார்க்கலாம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். ஆமென். இதில் கூட நம்ம பார்த்தீங்கன்னா இது எது இருக்குதுன்னா, ஏசப்பா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வந்தப்போ அவங்க அதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டத்தில் துன்பத்தில் எல்லாத்துலேயும் இருந்தாங்க. ஆனால் அவங்க வழியில் வர நம்மளை கூட ஏசப்பா நல்லா நம்ம எங்கேருந்து வந்திருக்கோன்றது நம்மளுக்கு தான் தெரியும். எல்லாருமே ஒரு ஆசீர்வாதமான இடத்துல ஒரு சுகமான இடத்துலேருந்து வந்திருக்க மாட்டோம். ஆனால் நம்ம வந்திருக்கிற இடத்த ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மறந்துடுவோம். நம்ம மறந்துட்டு எதனா ஒரு சின்ன காரியங்கள் வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை நம்மளை ஏசப்பா எங்கே விடுதலையாக்கி நம்ம ஏதோ ஒரு கட்டில் பாவக்கட்டில் நம்மளுக்கு தெரியாமல் வியாதி வறுமை அப்படின்ற இடத்துல கூட வந்திருப்போம். ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அதுதான் இந்த வசனத்தை கூட மறுபடியும் வாசிப்போம். உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆமென். நம்மளை ஏசப்பா நம்ம கூட ஒரு நேரம் நினச்சி பார்க்கணும். நம்ம எகிப்து தேசத்தில் நம்ம இது மாதிரி எந்த காரியங்களிலிருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோசையை கூட இங்கே கொண்டு அந்த எகிப்து ஜனங்களை கொண்டு வந்திருக்காரு. அப்போது இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்கேருந்து வந்தோம் என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிமிஷம் நினச்சி நம்ம கர்த்தரை முழு மனசோட ஆராதிச்சோம்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா சுதந்திரிச்சு கொள்வோம். அதே மாதிரி இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்மளை என்ன விடுதலையாக்கும்னா கர்த்தருடைய வசனம் தான் நம்மளை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வசனம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம எங்கன்னா போயிட்டு இருப்போம் வருவோம். அப்போ நம்மளுக்கு எதுனா வருதுன்னா கூட அந்த வசனத்தை நம்மளை அறியாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். அப்போ நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு எது வந்தாலும் அந்த நேரத்தில் அதிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்னா விடுதலை கட்டளையிடுவார். அதே யோவான் 8:32. சத்தியம் 36 வரலாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி
சந்ததியாய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை. விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமேன். நம்ம வந்து சத்தியத்தை அறிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், விடுதலை பெறுவோம். கர்த்தர் சொல்லியிருக்காரு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்தரிச்சு கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம வெறுமனையாக வந்து ஒரு நாளுமே எதுவுமே இல்லாத இருந்தோம்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்மளால சுதந்திரிச்சிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில், நம்மளுடைய நினைவுகளில் நம்ம போகும்போது வரும்பொழுது இருந்தால் தான் கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே இங்கே சொல்கிறாரு, நாங்கள் வந்து பாவமே செய்யலை, நாங்கள் எதுவுமே எங்ககிட்ட எப்படி விடுதலை ஆக முடியும், நாங்கள் வந்து எதுவுமே இல்லையே, எப்படி விடுதலை கிடைக்கும்னு அங்கே நேரத்தில் கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நம்ம இந்த வசனத்தில் கூட அவர் வந்து பாவம் செய்கிற எவனும் வந்து என்ன பண்ணுறான்னா அடிமையாக இருக்கிறான். அப்போது நம்ம தெரிஞ்சு யாரும் வந்து பாவம் செய்ய மாட்டோம். அப்போ தெரியாத எதுனா ஒரு சிறு காரியங்கள் நம்ம செஞ்சுருந்தாலும் கூட கர்த்தர் அதிலிருந்து கூட நம்மளை விடுதலையாக்குவார். அப்போது நம்ம எதனால் விடுதலை ஆகும்னா கர்த்தருடைய வார்த்தையினால தான் விடுதலை ஆகும். அதில் கூட பாருங்க, 2 கொரிந்தியர் 3:17. ஆமேன். இது என்ன கர்த்தர் எதுலேருந்து விடுதலை கிடைக்கும்னா கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம வந்து அது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம செய்கிறது தப்பு சரின்றதை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உணர்த்துவார். எல்லா நேரமும் நமக்கு வந்து ஒரு 2 சிந்தனை நம்மளுக்குள்ளே வரும், ஒன்று சரி ஒன்று தவறுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சரி தவறுன்னு சொல்லிட்டு எப்படி புரிஞ்சுப்போனா கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் உணர்த்தி நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் சரி தவறுன்னு சொல்லிட்டு உணர்த்துவார். அப்போ நம்மளை விடுதலையாக்குறது எதுன்னா கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுக்கு விடுதலை கட்டளையிடுவார். அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய கரம் நம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும். இப்போ கர்த்தர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆசீர்வாதமாக இருப்பா, அப்பமா நம்ம கேட்டதுலாம் நம்ம பிள்ளைகளை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த வாக்குத்தத்த வசனங்களை நம்ம எப்படி சுதந்திரிச்சுக்குவோம், இந்த நேரத்தில் நடக்கலைனாலும் நம்ம எதிர்பார்க்காத, இப்போ கர்த்தர் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார். இப்போ இந்த வருடத்தில் தொடக்கத்தில் கூட நிறைய பேருக்கு வாக்குத்தத்த வசனம் வந்திருக்கும். அந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வந்து ஏசப்பா இது ஒரு கொஞ்சம் இப்போ 7ஆம் மாதம் வந்துச்சுன்னா 7ஆம் மாதம் வந்துச்சு, இன்னும் அந்த வாக்குத்தத்த வசனம் நிறைவேறலையே அப்படி சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் அது வந்து எப்படியாவது இந்த வருடத்துக்குள்ளாக நடக்கும். அப்போ நம்ம நினைக்கிறப்போ அந்த நம்ம யோசிக்கிறப்போ பார்ப்போம், ஆமாம் இந்த வசனம் வந்து நம்மளுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா அந்த எங்கே நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாவீது, அது 1 ராஜாக்கள் 8:15. அதுக்கு முன்னாடி வசனம் படிங்க. ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஆமேன். இதுக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வரப்போ இந்த அதிகாரத்தில் ஃபுல்லாக படித்து பார்த்தோம்னா தெரியும். அங்கே கூட அவர் வந்து ஏசப்பா வந்து நிறைய அந்த சாலமோன் இருக்கிறப்போ தாவீது வந்து யோசிக்கிறாரு, ஏசப்பா நான் வந்து உமக்கு வந்து ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். அப்போது தாவீது சொல்கிறப்போ அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நீ வந்து இந்த ஆலயத்தை கட்ட மாட்ட. இதுலேயே கூட பாருங்கள், அந்த 16 படிங்க. அவர், நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலருடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாய் இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்றார். 17.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். ஆமேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து அந்த இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணார். நீ வந்து ஆலயத்தை கட்ட மாட்டேன், ஆனாலுமே என்ன பண்ணுவார், உன் கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் வந்து கட்டி முடிப்பார் சொல்லிட்டு. அப்போ கட்டி முடிச்ச அப்போ தான் இந்த வசனம் இது வந்து சொல்கிறாரு. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீது தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். நம்மளுக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருப்பார். அப்போ நம்மளுக்கு தாமதம் ஆகுது, இல்லை நம்மளால செய்ய முடியலன்னா நம்ம காத்திருந்தோம்னா கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கண்டிப்பாக நம்மள என்ன பண்ணுவார்னா ஆசீர்வதிப்பார். நம்ம நினைப்பதற்கு அந்த சபை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்லா இதுவாக இருந்தது, ஆசீர்வாதம். அந்த சபையில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் கர்த்தருடைய கண்கள் வந்து பார்த்தது, கர்த்தருடைய செவிகள் வந்து கேட்டது அப்படி சொல்லிட்டு. அப்போ கர்த்தர் வாக்கு பண்ணினார்னா அது ரொம்ப என்ன பண்ணுவோம், நல்லதாக தான் இருக்கும். அந்த வாக்கு தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அதை நிறைவேற்றும் போது நம்ம வந்து அதை வந்து பிரமிக்கத்தக்க அதிசயமாக உறவேற்றுவார். அது கர்த்தருடைய கரம் வந்து வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும். கர்த்தருடைய கரம் இயற்கைக்கு மேலான அற்புதங்களை செய்யும். இது பார்த்தீங்கன்னா இது முன்னாடி வந்துன்னா கர்த்தருடைய கரம் விடுதலையாக்கும், கர்த்தருடைய கரம் வந்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். அது வந்து இயற்கைக்கு மேலான. இப்போ நம்ம கூட இயற்கை என்னன்னா இங்கே இருக்கிறது இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம செய்கிறது தான் நம்மளுடைய இது இருக்கும். ஆனால் இயற்கைக்கு மேலாக இப்போ மழை வரதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? அது யாரால செய்ய முடியும்? கர்த்தரால். இப்போ நிறைய முறை பார்த்தீங்கன்னா நிறைய இவங்களாம் சொல்லுவாங்க, இவங்க நம்ம இந்த மழை வர்றதை சொல்கிறவங்க சொல்லுவாங்க இன்றைக்கி மழை வராது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வரும், மழை வரும்னு சொல்லுவாங்க, அது வராது. ஏன்னா இது யாரால் முடியும்னா கர்த்தரால் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் சர்வத்தையும் படைத்த தேவன். அதுதான் இதுதான் சொல்கிறாரு, இயற்கைக்கு மேலான காரியங்களை செய்கிறது யாருன்னா கர்த்தர் மட்டும்தான். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரிகிறது மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். நம்ம கண்ணுக்கு தெரியாததெல்லாம் கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். அவரை நம்ம என்ன பண்ணணும்னா விசுவாசிக்கிறோம், நம்ம அவருடைய பிள்ளை. இப்போ நிறைய பேர் நம்ம நிறைய நாளில் வந்து சொல்லியிருக்கோம், அதை வந்து நம்ம கேட்டிருக்கோம். இது இன்னைக்கு கூட அந்த அண்ணன் கூட சொன்னார், நான் வந்து கொடுத்தேன், அது வந்து 4 மடங்கு எனக்கு தெரிய வந்தது. அதுவும் என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் செய்கிற அற்புதம். அதே மாதிரி கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து இது எங்கேயுமே சொன்னதில்லை, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறப்போ சொல்லியிருக்கேன். இது எடுத்தப்போ ஆனால் இது எனக்கு தோணுச்சு. நான் வந்து சின்ன இதான் கல்யாணம் ஆகிட்டு அப்போ ஃபெபியா வயிற்றில் இருக்கிற அப்போதைக்கு அப்போவே என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஆப்ரேஷன் தான் இப்போ ஆகும், அது வந்து என்னன்னா குழந்தை வந்து அப்படியே பதிஞ்சிச்சு, நீ ஃபஸ்ட்டு குழந்தைன்றதுனால ஆப்ரேஷன் தான் ஆகும். நானும் ஜாக்சன் தான் ஐநாவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துன்னு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே வர வழியிலே வந்து நான் பஸ்ஸில் தான் வந்துருந்தேன். அப்போ அழுதுனே வந்தேன், எசப்பா எனக்கு யாருமே இல்லையே, ஆப்ரேஷன் பண்ணாக்கா நான் எப்படி எப்படி இருக்க முடியும், எப்படி நடக்கணும்னு எப்படி நான் இது நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே சொல்கிறேன், நான் வந்து எங்கள் அப்பா அம்மா இருந்ததை விட எங்கள் அண்ணெல்லாம் வந்து எங்களை வந்து விசுவாசத்தில் இப்போ இல்லை அப்போவே வந்து என்ன பண்ணுவார்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக, அப்படின்னா ஸ்ட்ராங்கான்றதை விட கண்டிச்சுனா சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நீங்கள் இதை செய்யணுன்னா செய்யணும், ஜபம் பண்ணிவிட்டு சாப்பிட்ணுன்னா சாப்பிட்ணும். ஜபம் பண்ணாமல் நாங்கள் சாப்பிட்டோம்னா அவர் வந்து எங்களை திட்டினாருன்னா அது கூட சாதாரணமாக திட்ட மாட்டார், உங்களுக்கு எதுக்கு இந்த சாப்பாடுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், பயந்துனே நாங்கள் என்ன பண்ணுவோம், நானும் ஜெபா ஜாக்சன்லாம் அவர் வரத்துக்குள்ளே சும்மாவது முட்டி போட்டு ஜாம் பண்ணிவிடுவோம். அது மாதிரி ஜாம் பண்ணிட்டு சாப்பிட்ருவோம். ஆனால் எனக்குள்ளாக அப்போதுலேருந்தே வந்து விசுவாசம்னா எப்படி இருக்கும்னா இப்போவும் ஆனால் அந்த விசுவாசம் இருக்கும். எப்படி இருக்கும்னா, நடக்கணும் ஏசப்பானா நடக்கணும். நான் வந்து புலம்புவேன், ஏசப்பா இது நடக்கணும் இது நடக்கணும் இது நடக்கணும். ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா அதை நிறைவேற்றுவார். அது மாதிரி அவங்க வந்து ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. நான் வந்து வந்தேன் நைட்டு 10, ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சைடாக தான் குழந்தை இருந்தது. ஆனால் காலையில் எழுந்துச்சுன்னா பண்ண ஒரு சொம்பு தண்ணி எடுத்துனா அப்புறம் கீழே வழி இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து பாஸ்டர் உட்காந்துருந்தார். வெறும் வயிற்றுல போயிட்டு அந்த சொம்பு தண்ணியை கொடுத்துட்டு உடனே அவர் ஜாம் பண்ணி கொடுக்க சொன்னேன். வாங்கி ஜாம் பண்ணிட்டு கொடுத்தாரு. நிஜமாலுமே நான் சொல்கிறேன், இது உண்மை. கொஞ்ச நேரத்துலேயே
வயிற்றுல இருந்த குழந்தை வந்து அப்படியே துள்ளனது எனக்கு தெரிஞ்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா அப்புறம் எனக்குள்ளாக ஒரு சந்தோஷம் வந்தது. எசப்பா ஸ்தோத்திரம். அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க படமாக வரைஞ்சிட்டாங்கம்மா, உங்கள் குழந்தை வந்து இப்படி பதிஞ்சிச்சு, அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக திரும்பி வராது, திரும்பி வந்தால் தான் நார்மல் ஆகும், இது ஃபஸ்ட்டு குழந்தைன்றதுனால பதிஞ்சிச்சு, அதனால் நீ வந்து நாளைக்கு விட்டு நாளைக்கு வந்து அட்மிட் ஆகிடு, உனக்கு வந்து ஆப்ரேஷன் தான் சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபெபியா வந்து நல்லபடியாக நார்மலாக இப்போ விட பாஸ்ட் நம்ம வந்து அப்போ வந்து ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க. நாங்களாம் பயந்தா கூட இதெல்லாம் இல்லை, இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும், கத்தர் வந்து கைவிட மாட்டார், கத்தர் வந்து செய்வார் அப்படி சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபெபியா வந்து பிறக்கும்படியாக கத்தர் உதவி செஞ்சார். அப்போது நான் வந்து அந்த நேரத்துக்கு இப்போ அந்த விசுவாசம் வந்து இப்போ அது வந்து நம்மளால் செய்ய முடியாது. டாக்டருங்களே நான் சொல்லிட்டாங்கன்னா ஆப்ரேஷன் தாம்மா அப்படி சொல்லிட்டாங்க. இது யார் செய்கிறது? தேவன். கத்தர் வந்து அது வந்து வெளியே இல்லை, நம்மளால் திருப்ப முடியாது, உள்ளுக்குள்ளே இருக்குது. இதுக்கு முன்னாடியே நான் நிறைய தண்ணி குடிச்சிருப்பேன் தான், நிறைய செஞ்சுருப்பேன் தான். ஆனால் கத்தருடைய வார்த்தை அந்த ஜெபம் பண்ணி குடித்த தண்ணினால தான் அப்போ வந்து அந்த குழந்தை வந்து திரும்பி நார்மலாக பிறந்துச்சு. ஃபெல்ஷா கூட நான் சொல்லிட்டாங்கன்னா தண்ணியெல்லாம் போயிடுச்சு, உனக்கு ஆப்ரேஷன் தாம்மா, இங்கெல்லாம் போவாத, நீ வந்து நிறைய ஐநாவரத்துக்கு போயிடு, கேஎம்சிக்கு போயிடு அப்படி சொல்லிட்டு பாஸ்ட் அம்மா கிட்ட வந்து சொன்னேன். இல்லை நீ போய் படு, காலைல நான் வந்து எழுப்புறேன், உனக்கு நான் ஆப்ரேஷன்லாம் ஆகுது, நார்மலாக ஆகும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க 4 மணிக்கு வந்து என்னை எழுப்பினோடனே போனோம். பார்த்தீங்கன்னா ஃபெபியாவும் நார்மல். நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, கத்தர் நம்மளுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் செய்வார். ஆனால் கத்தருடைய கரத்தில் நம்ம வந்து நம்பணும். ஏசப்பா நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படின்னா வெறுமனையாக இல்லை, நம்மளுடைய வறண்ட நிலத்தில் வந்து தண்ணீர் பாய்ச்சினோம்னா அந்த தண்ணீர் வந்து என்ன பண்ணோம்னா டக்குன்னு காஞ்சிரும். நம்ம கூட கத்தர் மேலே எப்பயுமே எப்படி இருக்கணும்னா வறண்ட நிலத்தை போல இருக்கணுமா. அப்போ தான் இந்த வார்த்தைங்க வந்து நம்ம இருதயத்தில் பட்ட உடனே அது வந்து என்னன்னா நம்ம இருதயத்துக்குள்ளே போவோம். இப்போ நான் வந்து இப்போ தான் இதை யோசித்தேன். இவ கவி நிஜமாலுமே ஆனால் அவள் வந்து ஒரு இந்து குடும்பத்துலேருந்து வந்தா, நான் பார்த்தவர்களுமே என்ன சொல்கிறேன்னா அவள் வந்து சரளமாக ரிப்பீட் ஆகாமல் அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகாமல் அவள் வந்து என்னன்னா நல்லா சொன்னான். அவள் கூட என்னன்னா கத்தருடைய வசனம் வந்து உள்ளுக்குள்ளே போனால் தான் வெளியே வரும், அது மாதிரி உள்ளுக்குள்ளே போகாமல் வெளியே வராது. அவளுடைய வாழ்க்கையோட கத்தர் நல்லா வச்சுருப்பார். எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க கத்தருடைய பிள்ளைங்க. ஆனால் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு இந்து குடும்பத்தில் அவங்க அம்மா வந்து அந்த அளவுக்கு விசுவாசமாக இல்லாமல் இருந்தாலும் கத்தர் கூட ஆசீர்வாதமாக, அதான் கத்தர் வந்து இயற்கைக்கு மேலான காரியங்களை கத்தர் நம்மளுக்கு செய்வார். நம்ம நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலான காரியங்களை கத்தருடைய கரத்தில் இருக்குது, அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது கூட வந்து வசனம் வந்து 2 ராஜாக்கள் 3:15. இப்போது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்கள் வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இது கூட பாருங்க, இந்த எலியா இந்த இடத்துல கூட அந்த நேரத்தில் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாத இடத்துல ஒரு பள்ளத்தை தோண்டுங்க, நீங்கள் வந்து காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் என்ன பண்ணும், உங்கள் வாய்க்கால்களில் தண்ணீர் ஓடும். நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம நினச்சி பார்ப்போம் ஒரு நேரத்துக்குள்ள, இது நடக்குமா, இது வந்து நம்மளால் முடியுமான்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம வந்து காற்றையும் காண மாட்டோம், மழையும் காண மாட்டோம், நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்றது முக்கியம் இல்லை. ஆனால் கர்த்தர் அது எல்லா காட்டிலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பெரியவராக இருக்கிறார். நம்ம உலகத்தில் இருக்கிற காரியங்கள் வந்து எப்போ வேணாலும் மாறி போகும். ஆனால் கர்த்தர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பண்ணுவேன். அதுவும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தான் தரும். அதனோட அவர் என்ன பண்ணுவார், ஒரு நாளும் வேதனையை கூட்ட மாட்டார். வேதனை வருதுன்னா நம்மளுடைய காரியங்கள் நம்ம சுயமாக எதுனா செஞ்சுருந்தோம்னா தான் வேதனை வரும். கர்த்தர் ஒரு நாளும் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாருன்னா, அவர் ஒரு நாளும் நம்மளுக்கு தப்பு செய்ய மாட்டார், ஒரு நாளும் நம்மளை வந்து தண்டிக்க மாட்டார். நம்மளுடைய நம்ம இப்போ தூங்கி இருந்தோடனே கை கால் வலிக்குதுன்னா நம்ம நிறைய வேலை செய்கிறோம், கை கால் வலிக்குது, அது இல்லை, அதை கூட நம்ம வந்து ஐயோ ஏசப்பா இப்படி செய்கிறீங்களா, இல்லை, கர்த்தர் வந்து இந்த விட கை கால் வலி பலவீனம் இதை காட்டிலும் இயற்கைக்கு மேலான காரியம். இந்த வசனத்தை திருப்பியும் படிங்க.
நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குளிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமாயும் மேரி மோவாபியரையும் உங்கள் கையில் கொடுப்பார். ஆமென். இது கர்த்தரின் பார்வைக்கு, இது செய்யறது காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் என்ன பண்ணோம், தண்ணீர்களால் நிரப்பப்படுன்றது கர்த்தருடைய கண்களுக்கு என்னது, அது அற்பமான காரியம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள்லாம் லேசான காரியம்தான். கர்த்தருடைய நம்மளுக்கு வந்து கர்த்தர் அதை செம்மையா செழிப்பா ஆசீர்வாதமா மாற்றுறது. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, கர்த்தருடைய கரத்தில் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது, என்ன பண்ணுவார்னா நம்மளை விடுதலை ஆக்குவார். அது மாத்திரம் இல்லை, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற எல்லா வாக்குத்தத்தையும் நம்மளுக்கு கட்டளையிடுவார். அது மாத்திரம் இல்லை, இயற்கைக்கு மேலான காரியம். ஃபெபியா நான் இதுக்கு முன்னாடி சாட்சி கூட சொல்லியிருக்கிறேன். ஃபெபியாவுக்கு வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய ஒரே காற்று இடி நிறைய வருது. அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ மழை வந்துடும் போல இருக்குது, மழை வந்துடும் போல இருக்குதுன்னு. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், கர்த்தர் என்னை வந்தப்போ என்ன பண்ண மாட்டார்னா வெட்கப்படுத்த விட மாட்டார். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏசப்பா சோத்திரம் சொன்னேன். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிற வரலும் மழை இல்லை. அங்கே நான் நடந்து போகிறேன், அங்கே தெருவில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, அம்மா கர்த்தருக்கு கோடானு கூடி நன்றி சொல்லுமா, எவ்வளோ அற்புதமாக நடந்ததுமா, நல்லா நாங்கள் சாப்பிட்டோமான்னு. கர்த்தர் பார்த்திங்கன்னா இயற்கைக்கு மேலான காரியங்களை கண்டிப்பாக நம்மளுடைய எல்லார் வாழ்க்கையிலையும் செய்வார். வருகிற காலங்களில் இப்பொழுது காட்டிலும் வருகிற காலங்களில் இன்னும் கூட கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா அது அற்புதமாக செய்வார். இதெல்லாம் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். என்னன்னா தேவனுடைய கருத்தின் விடுதலை இருக்குது, அவருடைய கருத்தில் வந்து வாக்குத்தத்தம் இருக்குது, அதை சுதந்திரிச்சு கொள்ளணும். அவர் வந்து இயற்கைக்கு மேலான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. தேவனுடைய கருத்தில் நம்ம வந்து நிறைய பணம் கஷ்டம் காசு அது எல்லாத்தையும் கூட நினச்சி கஷ்டப்படுறோம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கருத்தில் கூட பார்த்தீங்கன்னா 2 நாளாகமும் 29:12-14. அப்பொழுது கோகாத் புத்திரரில் அமாசாயின் குமாரன் மாகாத்தும் அசரியாவின் குமாரன் யோவேலும் 1 நாளாகமும் சாரி எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமீன். இதில் கூட பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமீன். கர்த்தருடைய கரத்தில் வந்து எல்லாமே இருக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி கூட இது எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது கூட வந்து சாலமோன் வந்து ஆலயத்தை கட்டுறப்போ தான் இந்த வசனம் கூட. அப்போ ஆலயத்தை கட்டுறதுக்கு அவங்களுக்கு தேவையான காரியங்கள் இருக்கிறப்போ அப்போ தான் சொல்கிறார், ஐஸ்வர்யமும் கனமும் வந்து யார்கிட்ட இருக்குது, எல்லா விதமான காரியங்களும் கர்த்தருடைய கரங்களில் இருக்குது. அதை நம்ம விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலோடு நம்ம என்ன பண்ணணும்னா பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். அது மாதிரி கீழ்ப்படிஞ்சோம்னா கர்த்தர் வந்து நம்மளுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யம் நம்ம கனம் நம்ம எங்கன்னா போனோம்னா கர்த்தர் நம்மளோட கூட இருந்தாருன்னா நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் கனம் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவார்னா முன்னாடியே வந்து இப்போ மோனி கூட அந்த காலேஜ்லேயே வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கா. அவள் வந்து கர்த்தரோடு இருக்கிறதுனால தான் கர்த்தர் அந்த இடத்துல வந்து மோனியை கூட கனப்படுத்தி வச்சுருக்காரு. நம்மளுடைய சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் தான் கனப்படுத்தி வச்சுருக்காரு. உதாரணத்துக்காக சொல்கிறேன். அது மாதிரி கர்த்தர் நம்மளோடு இருந்தோம்னா அது கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், ஐஸ்வர்யம் கனம் எல்லா விதமான மகிமையும் கட்டளையிடுவார். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய கரத்தில் என்ன இருக்குதுன்னா கர்த்தருடைய கரம் விடுதலையாக்கும், கர்த்தருடைய கரம் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும், கர்த்தருடைய கரம் இயற்கைக்கு மேலான காரியங்களை செய்யும், கர்த்தருடைய கரம் வந்து நம்மளுக்கு தேவையான ஐஸ்வர்யம் கனம் எல்லாவற்றையும் கொடுக்கும். அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய கரம் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா துணையாக இருக்கும். நம்ம எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் கர்த்தருடைய கரம் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா துணையாக இருக்கும். சங்கீதம் 1 நாளாகவும் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமீன். இந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா யாபேஸ் சொல்கிறாரு,
இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரை நோக்கி, தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை என்ன பண்ணும், என் எல்லையை பெரிதாக்கி அவர் சொல்கிறாரு, இந்த கர்த்தருடைய கரம் துணையாக இருந்ததுன்னா அவர் சொல்கிறாரு, எசப்பா நீங்கள் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, நம்மளுடைய எல்லை பெரிதாகும்போது தீங்கு நம்மளை துக்கப்படுத்த. இந்த வசனத்தை கூட நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தினம் தினம், எசப்பா நீங்கள் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு நீங்கள் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, யாபேஸ் ஜெபிக்கிறாரு. இது மாதிரி கூட நம்ம ஜெபிச்சு கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் விடுதலையையும் வாக்குத்தத்தங்களையும் இயற்கைக்கு மேலான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு அப்போ நம்ம வாழும்போது கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். அப்படி செய்ய கர்த்தர் முசாராக. ஆமென்.